வீட்ல இருந்தே ஃப்ரெஷ்ஷா கீரை எப்படி வளர்க்குறதுங்கிறத பார்க்கலாம். இது வெந்தயக்கீரை. இது வளர்க்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி. கடையில மருந்து தெளிச்சு வர கீரைய விட வீட்லயே நம்ம கொஞ்சம் எஃபோர்ட் போட்டா பண்ணிடலாம். ரொம்ப பெரிய எஃபோர்ட் கிடையாது. மண்ண மட்டும் கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கோங்க. கல்லு, மண்ணு, குப்பைலாம் இல்லாம கிளீன் பண்ணிட்டு, நல்ல ஒரு மண்ணுல ஜஸ்ட்டு இந்த வெந்தய விதைய மட்டும் தூவி விடுங்க. தூவி விடுறப்போ இந்த மாரி ஒரு கிராஸ் போட்டுக்கோங்க. ஏன் அப்படின்னா, கொஞ்சம் ஸ்பேஸிங்க்கு நல்லாயிருக்கும். கொச்ச கொச்சன்னு வளராது. கொஞ்சம் தள்ளி டிஸ்டன்ஸில ஈவனா வந்துட்டு வளரும். ஸோ இந்த மாரி வந்துட்டு ஒரு செக்கர்ஸ் மாரி ஏதாவது போட்டுட்டு, தென் நீங்க வச்சிருக்க வெந்தயத்த போட்டுக்கோங்க. ஊற வைக்கணும், மொள கட்டணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நான் அப்படியே ராவா தான் அந்த வெந்தயத்த போட்டிருக்கேன். போட்டுட்டு மேலே சும்மா ஒரு கைப்பிடி மண்ண மட்டும் போட்டு கவர் பண்ணி பாருங்க. 7 டேஸில இந்த மாரி ஒரு பியூட்டிஃபுல்லா அழகா ஃப்ரெஷ்ஷா வந்துட்டு நமக்கு கிரீன்ஸ் கிடைக்கும். இது உடனே எடுக்காதீங்க. இன்னும் கொஞ்சம் வளர விடுங்க. இது ஜஸ்ட் 7 டேஸோட குரோத் தான். இதுதான் 15 டேஸ்க்கு அப்புறம் இருக்கிற குரோத். இந்த 15 டேஸில பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ரெடி டூ யூஸ். இன்னும் கூட நீங்க வளர விடணும்னா விடலாம். பட் நான் வந்துட்டு ரொம்ப வளர விட்டோம்னா, இதில கசப்பு தன்மை அதிகமா வருங்கிறதுக்காக எடுத்துட்டேன். ஸோ நீங்களும் இந்த மாரி வந்து வீட்லயே வந்துட்டு ஒரு சின்ன ஒரு தொட்டியில வந்து வளர்த்து ஃப்ரெஷ்ஷா வந்து சாப்பிடுங்க. எந்த பெஸ்டிசைட்ஸ் இல்லாம. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா, வெந்தயக்கீரை பெனிஃபிட்ஸ் வந்து மெயினாக டயபெட்டிஸ் கண்ட்ரோல் அண்ட் கொலஸ்ட்ராலுக்கு. அண்ட் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்கன்னா, சப்பாத்தியில் வந்துட்டு தோசையில் கலந்து கொடுத்துருங்க. ஒரு பெரிய டிஃப்ரென்ஸே தெரியாது. ஈஸியாக சாப்பிட்டு முடிச்சுடுவாங்க. அண்ட் நம்ம வீட்டிலேயே நம்ம கண்ணு முன்னாடியே நம்மளே வந்து பறித்து யூஸ் பண்ணுறதுல ஒரு தனி ஒரு சந்தோஷமே இருக்குது. அண்ட் மண் இருந்தது அப்படின்னா தண்ணியில் போட்டு அலசிக்கோங்க. தென் யூ வில் கெட் அ ஃப்ரெஷ் க்ரீன்ஸ். அதை தண்ணி வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே போயிட்டு செடியிலே திரும்பவும் ஊற்றிடுங்க. ஸோ இந்த மாதிரி என்னோடய பிளான்ஸை எப்படி நான் வளர்க்குறேன், என்ன மாதிரி டிப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ண நம்ம வீட்டிலேயே கொஞ்சம் ஹார்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோடய பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.